வெல்கம் டு சாராவின் சமையல். இன்னைக்கு நாம கேலான் கிரேவி செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். வாங்க சேனலுக்குள்ள போலாம். சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேலான் கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் தூள் தூளாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க, கருகாப்பிலை, கொஞ்சம் முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் தேங்காய், பெருஞ்சீரகம், 2 இலை, பிரியாணி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஜீரகம், மஞ்சள் தூள், வரமிளகாய் தூள், இது பட்டை கிராம்பு பொடி, அப்புறம் கரம் மசாலா, கேலான் 1 கப்பு நான் துண்டு துண்டாக கட் பண்ணி கழுவி நல்லா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், மிக்சியில் தேங்காய், எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கேன். போல் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 2 தக்காளியும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் 2 கட் பண்ணி போட்டுக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நாம் கழுவி வச்சுருக்க மஷ்ரூமை லைட்டாக எண்ணெய் விட்டு வதக்கிக்கலாம். கடாய் காஞ்சிருச்சு. இது கூட 2 உப்பு போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். பாருங்க, நல்லா வணக்கிட்டேன்னா சுண்டிடுச்சு. தேலாம் எண்ணெயிலே ஒரு 1/4 நம்மளுக்கு வெந்துருச்சு. எடுத்து வச்சுக்கலாம். பண்ணலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். கடாய் காஞ்சிருச்சுங்க. ஆயில் விட்டுக்கோங்க. நல்லா நான் 2 இலை, பிரியாணி இலை, கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது கூட நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. நான் நல்லா வணக்கிட்டேன். இது கூட மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், அரைச்சி வச்சிருக்க பட்டை கிராம்பு பொடி போட்டிருக்கேன். நல்லா எல்லாத்தையும் இந்த எண்ணெயோட ஆனியனோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சிடலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் நம்ம ஊற்றிக்கலாம் உள்ள. கொஞ்சம் இந்த தேங்காய் தண்ணி, அரைச்சி வச்சுருக்க மசாலோட தண்ணியை கலந்து விட்டுக்கலாம்.
கொதி வரட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க, கொஞ்சம் திக்காக ஆயிடுச்சு. இது கூட நாம் அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளியை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் நான் உப்பு போட்டுக்கிறேன். உங்களுக்கு திக்காக வேணுன்னா திக்காக விட்டுக்கோங்க, இல்லை தண்ணியாக வேணுன்னா இது கூட கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் திக்காக வர ஸ்டேஜில் நாம் கடைசியாக கருவேப்பிலை போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நாம் ஃபஸ்ட்டே நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க மஷ்ரூமை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே அரைவாசி வெந்துருச்சு கேளான். நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துட்டோம். இதில் 2 கொதி மட்டும் வரட்டும், மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கிரேவி நல்லா சுண்டி வந்துருச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ ஹோட்டல் ஸ்டைலில் வீட்லேயும் நாம் இப்போ கேளான் கிரேவி செய்யலாம். சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.